ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான முறையில் சட்டுன்னு செய்யக்கூடிய தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். தோசை மாவு இதெல்லாம் இல்லாத டைமில் இது போல் நீங்கள் தக்காளி தோசை செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். மேலே இருக்கிற அந்த தோலை நீக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அந்த மசாலாலாம் அரைக்காது. அதனால் தக்காளி கடைசியாக ஆட் பண்ணி இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் விஸ்கு இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் டோட்டலாக இதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த தோசை நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் மிக்ஸ் பண்ணி சுடணும். நார்மலாக நம்ம தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த பதத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த தோசை மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாவு கரைச்சாச்சிங்க. இது கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டதுனால இப்போ எதுவும் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கல் நல்லா சூடாக இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை டவா ஒன்று வச்சிடலாங்க. இதில் நம்ம கரைச்சி வச்ச மாவு எடுத்து இது போல் ஊற்றிக்கலாம். இது நம்ம தண்ணியாக கரைச்சதுனால இந்த அளவுக்கு இருக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். தக்காளி தோசை இது போல் தண்ணி மாதிரி கரைச்சி நம்ம சுடும்போது கிறிஸ்பியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதனால தான் சேர்த்த பிறகு இது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது மேலேயே கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தோசையை திருப்பிக்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம திருப்பிடலாம். இது போல் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாங்க. டக்குன்னு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தோசை பிஞ்சிரும். அதனால் சுற்றி ஓரங்களெல்லாம் இது போல் எடுத்து விட்ட பிறகு நம்ம அப்படியே எடுத்து மடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு தக்காளி தோசை கிறிஸ்பியாக கிடச்சிருச்சுன்னு. இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், சீக்கிரமாக டக்குன்னு மாவு இல்லாத டைமில் இது போல் நீங்கள் அரைச்சி தக்காளி தோசை சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கூட நீங்கள் தொட்டு சாப்பிட கெட்டியான சட்னி, தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெனிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.